மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 11ஆம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் இயல் 1க்கு உண்டான புத்தக வினாவிடை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வரிகளில் விடையளி. 21. பொருளியல் என்றால் என்ன? விடை பக்கம் எண் 2. உங்கள் புக்கில் பொருளியல் பொருள் அப்படின்னு 2ஆம் பக்கத்தில் ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் 2வது பேராகிராஃப் முழுவதையும் குறிச்சிக்கோங்க. இது 21வது வினாக்குரிய விடை. 22. நுண்ணியல் பொருளியல் என்றால் என்ன? விடை பக்கம் எண் 19. புக்கில் 19வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் நுண்ணியல் பொருளியல் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து 1 2 3 4 இந்த 4 லைன் வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குறிச்சிக்கோங்க. இது 22வது கேள்விக்குரிய விடை. 23. பண்டங்கள் என்றால் என்ன? விடை பக்கம் எண் 9. 9வது பக்கத்தில் பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு கடைசி பேராகிராஃப் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் 2வது லைன் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது 23வது கேள்விக்குரிய விடை. 24. பண்டங்களை பணிகளில் இருந்து வேறுபடுத்துக. விடை பக்கம் எண் 10 11 12. 10வது பக்கத்தில் அந்த படத்துக்கு கீழே பண்டங்கள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இதில் வேறுபடுத்துக்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? பாயிண்ட் 1ன்னு போட்டு தொட்டுணரக்கூடியவை, உருவ வடிவமுடையவை, இந்த மாதிரி. இது 1வது பாயிண்ட், 2, இதை 3, இதை 4 பாயிண்ட் போட்டுக்கோங்க. அடுத்ததான் பணிகள் குறிக்கிறதுக்கு பக்கம் எண் 11வது பக்கம் எடுத்துக்கோங்க. 11வது பக்கத்தில் பணிகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இதில் புலனாகாத பொருள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா பணிகளை உருவாக்குவரிடமிருந்து அவற்றை பிரிக்க இயலாது அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு பாயிண்ட் அப்படிங்கிறது பண்டங்களை போன்று பணிகளை சேமித்து வைக்க இயலாது அப்படிங்கிறது 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டையும் வேறுபடுத்துக்கு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. ஒரு அட்டவணை மாதிரி போட்டு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். 25. பயன்பாட்டின் ஏதேனும் 2 வகைகளை கூறுக. விடை பக்கம் எண் 13. 13வது பக்கத்தில் பயன்பாட்டின் வகைகள் அப்படின்னு கேட்டிருக்கா? அதில் வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, அந்த ஹெட்டிங் மட்டும்தான் இதுக்கு உண்டான ஆன்சர். 26. இயல்புரை அறிவியல் இலக்கணத்தை வரையறுக்க. விடை பக்கம் எண் 8 9. 8வது பக்கத்தில் இயல்புரை அறிவியல் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 4 லைன் உண்டு. அப்படியே 9வது பக்கத்தில் இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது 26வது கேள்விக்கு உண்டான விடை. 27. பகுத்தாய்வு முறையின் பொருள் என்ன? விடை பக்கம் எண் 15. 15வது பக்கத்தில் பொருளியல் பகுத்தாய்வு முறைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் 1 2 3வது லைன் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது 27வது கேள்விக்குரிய விடை. பகுதி ஏ. பின்வரும் வினாக்களுக்கு ஒரு பத்தி அளவில் விடையளி. அதில் 28வது கேள்வி பொருளியலை பற்றிய பற்றாக்குறை இலக்கணத்தை விளக்குக. மேலும் அதனை மதிப்பீடு செய்க. விடை பக்கம் எண் 5 மற்றும் 6. உங்கள் புக்கில் 5வது பக்கத்தில் பற்றாக்குறை அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கா? அந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஆரம்பித்து அதே பக்கத்தில் மேலே ஓர் அறிவியலே ஆகும்னு இருக்கா? இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 28
அதுக்கு அடுத்ததாக திறனாய்வு அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அந்த ஹெட்டிங்கில் ஆல ஃபஸ்ட்டு 4 லைன் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அப்படியே அடுத்த பக்கத்தில் ஆவணால் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்ததாக ஈல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் குறிங்க. இது 28வது கேள்விக்குரிய விடை. கேள்வி எண் 29. என்ன உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்கான முக்கிய முடிவுகள் யாவை? விடை பக்கம் எண் 22. பக்கம் எண் 22ல் உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும், என்ன உற்பத்தி செய்வதுன்னு. அதுக்கு கீழே ஆலிருந்து ஆரம்பித்து ஊ வரைக்கும் பாயிண்ட் உண்டு. அது எல்லா பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குறிச்சிக்கோங்க. இது 29வது கேள்விக்குரிய விடை. 30. பொருளாதார நடவடிக்கைகளின் பல்வேறு வகைகளை விளக்குக. விடை பக்கம் எண் 7. 7வது பக்கத்தில் இந்த படத்துக்கு கீழே பொருளியல் அப்படின்னு ஆரம்பிக்கா. இங்கேருந்து ஆரம்பித்து 1 2 3 4 5 6 7 8 9வது லைன் இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அது கீழே உண்டு உள்ளடக்கியதுன்னு இருக்கா, இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது 30வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததாக 31. பணிகளின் பல்வேறு இயல்புகள் யாவை? விடை பக்கம் எண் 11 மற்றும் 12. பக்கம் எண் 11ல் பணிகளின் இயல்பு இருக்கா, அது கீழே கூட சப்கட்டிங் கண்ணுக்கு புலனாகாதவை அப்படின்னு எழுதி இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அப்படியே அடுத்த பக்கம் பலதரப்பட்டவைன்னு இருக்கா, அதில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிங்க. அடுத்ததாக இந்த எடுத்துக்காட்டை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய இந்த பேரா முழுவதும் உண்டு. அடுத்ததாக அழியக்கூடியவை அப்படின்னு ஹெட்டிங் எழுதி இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது 31வது கேள்விக்குரிய விடை. 32. பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள் யாவை? விடை பக்கம் எண் 12. 12வது பக்கத்தில் பயன்பாட்டின் இயல்புகள் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் அதுக்கு கீழே மொத்தமாக ஒரு 7 ஹெட்டிங் இருக்குது. இந்த ஹெட்டிங்கு குறிச்சிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஹெட்டிங், திரும்ப இந்த 3வது ஹெட்டிங், 4வது ஹெட்டிங், அப்படியே அடுத்த பக்கம் நம்பர் 13ஆம் பக்கம் வந்தீங்கன்னா இந்த 5வது ஹெட்டிங், 6வது ஹெட்டிங், 7வது ஹெட்டிங். இந்த ஹெட்டிங்கை மட்டும் தரவாக மார்க் பண்ணிக்கோங்க. இதான் 32வது கேள்விக்குரிய விடை. 33. நுண்ணியல் மற்றும் பேரியல் பொருளியலுக்கு இடையேயான வேறுபாடுகள் யாவை? விடை பக்கம் எண் 20. 20வது பக்கத்தில் நமக்கு ஒரு வேறுபடுத்துக கொடுத்துருக்காங்களா, அந்த வேறுபடுத்துக முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 33வது கேள்விக்குரிய விடை. 34வது கேள்வி. இயல்புரை பொருளியல் மற்றும் நெறியுரை பொருளியலை ஒப்பிடுக. விடை பக்கம் எண் 9. 9வது பக்கத்தில் ஹெட்டிங் இயல்புரை பொருளியல் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங்கு கீழே நமக்கு எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோங்க. அடுத்ததாக நெறியுரை பொருளியல் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 3 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோங்க. இதான் 34வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததாக பகுதி இஎன்ஆ. பின்வரும் வினாக்களுக்கு ஒரு பக்க அளவில் விடையளி. 35வது கேள்வி. பொருளியலை பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக. விடை பக்கம் எண் 3, 4, 5, 6 ஆகிய பக்கங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாரும் 3வது பக்கம் எடுங்க. 3வது பக்கத்தில் ஆடம் ஸ்மித் அப்படின்னு இருக்கா, இங்கேருந்து ஆரம்பித்து அதே பக்கத்தில் சைடில் மேலே இருக்கக்கூடிய
இது வரைக்கும் குறிங்க. அப்படியே கீழே வாங்க, வந்தீங்கன்னா 3வது பக்கத்தில் திறனாய்வு அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து குறிச்சிக்கோங்க. அப்படியே அடுத்த பக்கம் எடுங்க. வீடியோ நல்லா தெளிவாக பார்த்து குறிச்சிக்கோங்க. இது வரைக்கும் குறிங்க. அடுத்ததாக திரும்ப இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும், திரும்ப அடுத்ததில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும், திரும்ப இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். அடுத்ததாக அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேராகிராஃபில் ஹெட்டிங் எழுதி இது வரைக்கும் குறிங்க. வீடியோவை பார்த்து தெளிவாக குறிச்சிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப பொருளியல்னு ஆரம்பிக்கா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் குறிங்க. திரும்ப அப்படியே சைடு திறனாய்வுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் குறிங்க. அடுத்ததாக கீழே ஈல நலன் என்பதுன்னு இருக்கா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி அப்படியேவும் அடுத்த பக்கம், அதாவது 5வது பக்கம் வாங்க, இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. திரும்ப அதில் இஎன்ஆ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதில் 1 2 3 4 5வது லைன் ஒரு நாட்டின் ஆரம்பிக்கா, இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிங்க. திரும்ப அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹெட்டிங்கை மார்க் பண்ணி இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிங்க. அதிலே சைடில் நமக்கு திறனாய்வுன்னு இருக்கும். அந்த திறனாய்வில் ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஆரம்பித்து பிரிக்கவில்லைன்னு இருக்கா, இது வரைக்கும் குறிங்க. அப்படியேவும் அடுத்த பக்கம் எடுத்திங்கன்னா அடுத்த பக்கத்தில் ஆவணா பாயிண்ட் இருக்கும். ஆவணா பாயிண்டில் ஆல்ரெடி 28வது கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்கோம். அதே தான் எந்த கொஸ்டினுக்கும் 35வது கொஸ்டினுக்கு அந்த பாயிண்ட்ஸு சேர்ந்து வரும். இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிங்க. திரும்ப இந்த இடத்த மார்க் பண்ணுங்கள். திரும்ப தான் வளர்ச்சி இலக்கணம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப அப்படியே சைடு வந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஆவணான்னு ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் 35வது கேள்விக்குரிய விடை தான். ஆவணாவில் இந்த உருவாக்கி உள்ளார் அப்படிங்கிற வரை குறிச்சிக்கோங்க. இ பாயிண்ட் ஃபுல்லாக உண்டு, இஎன்ஆ பாயிண்ட் ஃபுல்லாக உண்டு. ஊ பாயிண்டில் இந்த 2 லைனை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தா கடைசியாக அந்த லைனை எழுதியாச்சு அப்படின்னா நமக்கு 35வது கேள்விக்குரிய விடை முடிஞ்சது. வீடியோவில் காட்சியிருக்கிற மாதிரி தரவாக தெளிவாக குறித்து படிங்க. அப்படின்னா தான் நம்மளால் முழு மதிப்பு நினச்சியும் அப்படின்னா எடுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வணிகவியல் பாடத்துக்கு உண்டான புத்தக வினாவிடை அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வரலாறு பாடத்துக்கு உண்டான புத்தக வினாவிடை அப்லோட் பண்ணியிருக்கோம். வேறு எந்த பாடத்துக்கு உங்களுக்கு புத்தக வினாவிடை வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக 36 பொருளியல் பகுத்தாய்வு மற்றும் தொகுத்தாய்வு முறைகளின் படிகளை விளக்குக. விடை பக்கம் எண் 15 மற்றும் 16. 16வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் பகுத்தாய்வு முறையின் படிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 4 படிகள் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 படிகளுமே எதுக்கு உண்டு அப்படின்னா 36வது கேள்விக்குரிய விடை தான். அடுத்ததாக பொருளியல் தொகுத்தாய்வு முறையினுடைய படிநிலைகள் அப்படின்னு இங்கே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஹெட்டிங் போட்டுட்டு இங்கே ஒரு 4 படிநிலைகள் இருக்குது. இந்த 4 படிநிலைகளும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 36வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததாக 37வது கேள்வி, பொருளியலின் தன்மையையும் எல்லையையும் விவரி. விடை பக்கம் எண் 6, 7, 8, 9வது பக்கத்தில் இருக்குது. 6வது பக்கத்தில் பொருளியலின் எல்லை அப்படின்னு கட்டிக்கிருக்கா, அதில் ஸ்டார்டிங்கில் பொருளின் எல்லை என்பது இருக்கா, இங்கேருந்து 37வது கேள்வி என்ன செய்யுது அப்படின்னா ஆரம்பிக்குது. அப்படியே நீங்கள் 7வது பக்கம் வந்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா மார்க் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த படத்துக்கு கீழே பொருளியல்னு ஆரம்பிக்கா, இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இதுவும் 37வது கேள்விக்குரிய விடை தான். அப்படியே 7ஆம் பக்கத்தில் சைடு இருக்கக்கூடிய டாப்பில் 1 2 3 4 5 லைன், இந்த 5 லைனே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பேராகிராஃப் முழுவதும் உண்டு.
கீழே உள்ளதும் ஃபுல்லாக என்னது அப்படின்னா உண்டு. இது எல்லாமே எந்த கேள்வி தான்? 37வது கேள்விக்குரிய விடை தான். அப்படியே அடுத்த பக்கம் எடுங்க. அடுத்த பக்கம் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே இது வரைக்கும் எத்தனை கேள்வி உண்டு தான்? 37வது கேள்விக்குரிய விடை தான். அப்படியே சைடு வந்தீங்க அப்படின்னா சைடு ஹெட்டிங்கில் இங்கேருந்து ஆரம்பித்து 9வது பக்கத்தில் எது வரைக்கும் அப்படின்னா இது வரைக்கும் 37வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததாக 38வது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் 23 மற்றும் 25 இருக்குது. 23வது பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா உற்பத்தி வாய்ப்பு வளைகோடுன்னு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து எனப்படும் முறைக்கு குறிங்க. அதுக்கு கீழே நமக்கு ஒரு 7 பாயிண்ட் உண்டு. இந்த 7 பாயிண்டில் முதல் 5 பாயிண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த டேபிள் காலம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா நமக்கு ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. இந்த படமும் என்னது அப்படின்னா உண்டு. அப்படியே பக்கம் எண் 25வது பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதில் உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டின் பயன்கள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்கிலேருந்து ஆரம்பித்து கீழே உள்ளது ஃபுல்லாமே உண்டு. தொகுப்புரைக்கு மேலே இது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்துமே உண்டு. இது 38வது கேள்விக்குரிய விடை. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.